ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கர்நாடகாவில் இருக்கிற ஹொஸ்பேட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. நம்ம கர்நாடகாவோட ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டான ஹம்பிக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் இது. இன்னைக்கு நாம் 16218 ஷிரடியிலிருந்து மைசூர் வரைக்கும் போகிற எக்ஸ்பிரஸில் நாம் ஹொஸ்பேட்லேருந்து கேசர் பெங்களூர் வரைக்கும் டிராவல் பண்ண போகிறோம். ஹொஸ்பேட்டுக்கு வந்து மதியம் 2:30 மணிக்கு வருவோங்க. நைட் அரௌண்ட் 12:15 போல தான் வந்து நம்ம கேசர் பெங்களூர் ரீச் ஆகும். கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ்க்கு மேலே ஜேர்னி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம 16218 ஷிரடி டு மைசூர் போகிற எக்ஸ்பிரஸில் நம்ம ஹொஸ்பேட்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் போற டிராவல் vlogக்குள்ள போகலாம். வீடியோஸ்ல ப்ராடக்ட்ஸ் டாக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் ஹொஸ்பேட் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. நீங்க ஹம்பி எல்லாம் போகணும்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்து இறங்குவீங்க. ஸோ இங்கிருந்து வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நமக்கு ஹம்பிக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். ஹம்பிக்கு இங்கிருந்து 12 கிலோமீட்டர்ஸ் தான். ஐஆர்சிடிசி ரிட்டையரிங் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட்லயே வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்க்கிங் ஏரியாஸ், ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேஷன் முன்னாடியே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸ்டேஷன் பத்தின வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா போட்டிருக்கேன். வெளியே நிறைய லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸ்டே பண்றதுக்கெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் இங்கிருந்து வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ங்க. ஆட்டோல 20 ரூபா வாங்குவாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம ஹொஸ்பேட் பஸ் ஸ்டாண்டு, லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்டு இதை பத்தி எலாபரேட்டா வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காம இருந்தா பாருங்க. ஹொஸ்பேட் ஜங்ஷன் பத்தியும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் கர்நாடகா விளாக்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ இப்போ வாங்க மக்களே, ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு நம்ம 16218 எந்த பிளாட்ஃபார்ம்ல வருதுன்னு பார்த்துட்டு போய் வெயிட் பண்ணுவோம். மக்களே, ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வந்தாச்சுங்க. இங்க பாருங்களா, விஜயநகரத்து காயின்ஸ் எல்லாம் வந்து இங்க வால் பெயிண்டிங்ஸா வரைஞ்சி வச்சிருக்காங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ் பாருங்க. இது வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிங்க. செல்ஃப் சர்வீஸ் லாக்கர்ஸ், டிஜிட்டல் லாக்கர்ஸ். டிஜிட்டல் லாக்கர்ல நம்ம வந்து டச் ஃபோன் மாதிரியேங்க, ஏடிவிஎம் மிஷின் மாதிரி. இங்க பாருங்களா, நம்மளே டச் பண்ணி புக் பண்ணிக்க வேண்டியதுதான். சூப்பரா இருக்குல்ல. புக்கிங் யூசிங் QR கோட். சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனோட மேப் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. ஷிரடி சாய்நகர் மைசூர் எக்ஸ்பிரஸ் 1428 228க்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல வருது. ஒரு பைரவம் உட்காந்துருக்கான் பாருங்க, நம்மள வரவே இருக்க. ஸோ இதுதான் நம்ம ஹொஸ்பேட் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். வாங்க பிளாட்ஃபார்ம்குள்ள போகலாம். மக்களே, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1குள்ள வந்துனவே வந்து ரிட்டையரிங் ரூம் இருக்கு பாருங்களா. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 599 rupees வாங்க. ரிட்டையரிங் ரூம் அண்ட் ஏசி வெயிட்டிங் ஹாலுக்கு போற வழிங்க இது. ஸ்லாட்ஸ் அவைலபிள் 3 hours, 6 hours, 9 hours, 12 hours, 24 hours. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்டே பண்ணிக்கலாம். நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஹம்பி வரீங்க, குயிக்கா இங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு போகணும்னா இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். 599 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. டீ, காஃபி, இன்டர்நெட், மொபைல் சார்ஜிங் எல்லாமே அவைலபிளா இருக்கு உள்ளுக்குள்ள. இங்க பாருங்க, ஒரு பெரிய குரூப் வீட்டுல இருந்தே கட்டிட்டு வந்துட்டு கட்டி சோறு சாப்பிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்க, நல்லா ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு டூரிஸ்ட் ஏரியாவுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தேவைதான். என்ன சொல்கிறீங்க? ஹொஸ்பேட் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் பைக் பார்க்கிங். ஸோ இதுதான் வெயிட்டிங் ஹாலோட என்ட்ரன்ஸ். ரிட்டையரிங் ரூம். ஓ, இங்கே புக்கிங் கவுண்டர்ஸ் இருக்குங்க. ரிசப்ஷன் ஏரியா இருக்குது. ஸ்டே ஏரியாலாம் இந்த சைடு இருக்கா? இல்லை, இந்த சைடு தான் இருக்குது எல்லாமே. டார்மிட்ரி, ஸ்டே எல்லாமே உள்ள இருக்கும் போல. மக்களே, நமக்கு இன்னும் 1/2 hour டைம் இருக்குங்க. ஸோ இங்க பாத்தீங்களா, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க. வீல் சேர் இஸ் அவைலபிள் வித் ஸ்டேஷன் மாஸ்டர். இந்த நம்பருக்கு கால் பண்ணா வீல் சேர் கொடுப்பாங்க. ஓகேவா? டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பேசஞ்சர் வந்தா எவ்வளோ சூப்பரா தூய்மை பணியாளர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, கிளீனா ஸ்டேஷனை மெயின்டைன் பண்ண. மக்களே, ரிட்டையரிங் ரூம்ஸ் தவிர பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி கிளாஸ் வெயிட்டிங் ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. இங்கே இருக்கு பாருங்க, ஏர் கண்டிஷன்டு வெயிட்டிங் ரூம்ஸ். ஏசி ஃபர்ஸ்ட், செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி கிளாஸ், அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம். இதுவும் ஏசியாக இருக்குங்க. லாஞ்ச் மாதிரியே இருக்கும்.
நல்லா இருக்குல்ல? அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம் வித் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வெயிட்டிங் ஏரியாஸ். ஸோ இந்த ஃபெசிலிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மக்களே, நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் பார்க்கவே இல்லைல்ல, இங்கே இருக்கு பாருங்க. சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களா. விஜயநகர எம்பையரோட சிம்பிள் கொடி இருக்கு பாருங்க. கொடி சுற்றி இருக்கிற ஏரியா எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. விஜயநகர மன்னர்களோட வால் ஆர்ட்டு, ஏடிவிஎம் மெஷின்ஸ் இருக்கு. இது வந்து ரிசர்வேஷன் கவுண்டர். மக்களே, இது ஹொஸ்பேட் வழியா போற ட்ரெயின்ஸோட டைம் டேபிள்ங்க. கேஎஸ்ஆர் பெங்களூர்ல இருந்து பல்லாரி, திருப்பதி, விஜயவாடா, சென்னையில இருந்து கூட ஒரு ட்ரெயின் இருக்கு பாருங்க. ஹொஸ்பேட்டை, யஷ்வந்த்பூர், இங்க இருந்தெல்லாம் ட்ரெயின்ஸ் இருக்கு. ஹம்பி வரணும்னா நீங்க இந்த ஊர்ல இருந்தெல்லாம் வரலாம். இப்போ யூடிஎஸ் ஆப் மாதிரியே புது ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரெயில் ஒன் ஆப்னு. ஸோ அதுவும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டகிரேட்டடாக எல்லா ஃபெசிலிட்டியுமே ரயில் ஒன் ஆப்லேயே இருக்குமா. ஒன் ஆப் ஃபார் ரிசர்வ்டு, அன்ரிசர்வ்டு பிளாட்ஃபார்ம், சீசன் பாசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரயில் ஒன் ஆப்லேயே அவைலபிளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம பிளாட்ஃபார்ம் வந்தாச்சுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல WDG6G. இது வந்து டீசல் இன்ஜின், டபுள் இன்ஜின் போயிட்டு இருக்கு பாருங்க. யூஸ்வலா வந்து கூட்ஸ் ட்ரெயின் இழுக்கிறதுக்கு தான் வந்து இந்த இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. இது வந்து கூட்டி லோகோ ஷெட்டுக்கு சேர்ந்ததுங்க. இது கூட்டில வந்து நிறைய ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஆயில் கேரி பண்றதுக்கு தான் வந்து இந்த இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 16218 சாய்நகர் ஷிரடி மைசூர் எக்ஸ்பிரஸ் வந்து வர்ற டைம் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கு. 2:30 ஆச்சு. ஸோ எந்த மினிட்ல வேணாலும் என்ட்ரி கொடுப்பான். சொல்லவே வந்துட்டான் பாருங்க. WDP 4D இன்ஜின் தான் வந்து நம்ம 16218 சாய்நகர் ஷிரடி மைசூர் வீக்லி எக்ஸ்பிரஸை வந்து இழுத்துட்டு வர்றோம். வேற லெவல்ல வந்துட்டு இருக்கான் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஷெட்டு, அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டயர் ஏசி, செகண்ட் டயர் ஏசி, தேர்ட் டயர் ஏசி, அதுக்கப்புறம் நாம டிராவல் பண்ண போற ஸ்லீப்பர் கோச்சஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா நடுராத்திரி ஷிரடியில இருந்து கிளம்பி இருக்குங்க 12:25 நைட்டு. ஓகேவா? ஸோ நமக்கு இங்க ஹொஸ்பேட்டைக்கு வந்து 2:30 மணிக்கு மதியத்தை ரீச் ஆயிருக்கு. ஸோ நம்ம டிராவல் பண்ற போகி மக்களே, வாங்க போய் போட் பண்ணுவோம். ஸோ இந்த ஜேர்னி வந்து நமக்கு டே டைம்ல நான் மோஸ்ட்லி டிராவல் பண்றதுக்கு இந்த ட்ரெயின் செலக்ட் பண்ணதுக்கு காரணமே வந்து டே டைம்ல கொஞ்சம் தூரம் வந்து நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ஹொஸ்பேட்டையில இருந்து எடுத்து ஆல்மோஸ்ட் இது வந்து மிடில் ஆஃப் கர்நாடகால இருக்கிற ஊருங்க, ஹம்பி பக்கத்துல இருக்கிற ஊரு. ஸோ அங்கிருந்து நாம சவுத் கர்நாடகா, ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாடு பார்டர் பக்கத்துல இருக்கிற பெங்களூர், கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். மக்களே, இங்க கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஹால்ட்டுங்க. கரெக்டா வந்து 3 மணிக்கு தான் எடுத்திருக்கா. 2:30 மணிக்கு வந்து ஹொஸ்பேட்டை ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சு மக்களே. சூப்பரா நம்ம ஜேர்னி பண்ண போறோம். டே டைம்ல நம்ம டே லைட்ல எவ்வளவு தூரம் கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பார்ட்ல கர்நாடகால வந்து நம்ம அதிகமா டே டைம்ல டிராவல் பண்ணது கிடையாது. அதனால உங்களுக்கு சூப்பரா சீனிக் லொகேஷன்ஸோட நம்ம ஜேர்னி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஹொஸ்பேட்டைக்கு பக்கத்துல துங்கபத்ரா நதி ஓடுதுங்க. அதனால நிறைய தண்ணீர் கால்வாய்கள் இருக்கு. அதனால விவசாயம் வந்து சும்மா செழிப்பா வளரும் துங்கபத்ரா நதி படுகையில. பாக்குறக்கே வந்து ரம்யமா இருக்கும். ஹொஸ்பேட்டை நகரத்தை சுத்தியுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மலை குன்றுகள் இருக்குங்க. இந்த மலை குன்றுகளோட பள்ளத்தாக்குல தான் வந்து துங்கபத்ரா நதி ஓடுது. எப்படி இருக்கும் தெரியுமா? ஹம்பி பக்கத்துல ஹம்பி ரூயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்க விருப்பாக்ஷா டெம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோவில் கரையிலேயே வந்து நதி ஓடுங்க. அப்பா எப்படி இருக்கும் தெரியுமா? வேற லெவல்ல இருக்கும். ஸோ மக்களே, ஹம்பி எல்லாம் டிராவல் பண்ணாம இருந்தா கண்டிப்பா டிராவல் பண்ணுங்க. ஸோ நீங்க ஹம்பி எல்லாம் வந்துட்டு அழகா நீங்க மதியம் ஒரு ஈவினிங் போல கிளம்பிட்டு நைட்டு பெங்களூர் போய் ரீச் ஆகுற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா இந்த ட்ரெயின் எல்லாம் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். அழகா காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு ஹம்பியில வேற ஏதாவது விட்டு போன இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா சுத்தி பார்த்துட்டு கிளம்புனீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்டு நம்ம இந்த ட்ரெயின் எடுத்தா சூப்பரா நம்ம டின்னர் சாப்பிட்டு கேஎஸ்ஆர் பெங்களூர் போய் ரீச் ஆயிடலாம். ஸோ மக்களை கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம டிராவல் பண்ணுங்க. சூப்பரா நம்ம
கர்நாடகாவோட இயற்கையில ரசிச்சுட்டே டிராவல் பண்ணுவோம். ஓகேவா? ஹொஸ்பேட்டையில இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து நாம கிராஸ் பண்ற மெயின் ஸ்டேஷன் வந்து பல்லாரி கண்டோன்மெண்ட்டுங்க. பல்லாரியில வந்து 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. பல்லாரி கண்டோன்மெண்ட், பல்லாரி ஜங்ஷன். நம்ம ட்ரெயின் வந்து பல்லாரி கண்டோன்மெண்ட் வழியா தான் போகுது. ஸோ 4:15க்கு கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. 3 மணிக்கு ஹொஸ்பேட்டையில் எடுத்தோம். 1.25 மணி நேரம் ஆயிருக்கு நம்ம பல்லாரி ரீச் ஆகிறதுக்கு. இங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம்லாம் இல்ல, அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராயதுர்க் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்து நாம சவுத் கர்நாடகாக்குள்ள என்ட்ராவோம். சோ மக்களே தொடர்ந்து பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். பல்லாரியில இங்க சுத்தி வந்து மலைகள் இருக்குங்க. மலை குன்றுகள் மேல ஒரு கோட்டை இருக்கும், பல்லாரி கோட்டை. ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கா? இந்த ஹம்பியும் சரி பல்லாரி ஏரியாவும் சரிங்க, நிறைய இந்த மாதிரி குன்றுகள் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி பெரிய பெரிய மலைகளும் மேல வந்து ஹில் ஸ்டேஷன் மாதிரி எல்லாம் இருக்காதுங்க. குட்டி குட்டி மலைகள் தான். ஓகேவா? அந்த மலை மேல எப்படி கோட்டை கொத்தளங்கள் கட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? கரெக்டா நம்ம சிட்டியை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு எலிவேஷன் மாதிரியான அமைப்பு இருக்கா, இல்ல இந்த மலையை சுத்தியுமே வந்து ஒரு கோட்டையை கட்டி அதுக்கப்புறம் கீழே கிராமங்களை உருவாக்குனாங்களான்னு தெரியாது. அந்த காலத்துல அப்பெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ஸ் பார்த்திருப்பாங்கல்ல, மன்னர்கள் வந்து ஒரு உயரத்திலயும் அவங்க மேற்பார்வையில இருக்கிற மாதிரி ஊர்களை எல்லாம் கட்டமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் வந்து பல்லாரி நகரமும் ஃபார்ம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம பெல்லாரியில இருந்து ராயதுர்கம் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. பல்லாரி டவுனோட பஸ் டிப்போ பாத்தீங்களா, அந்த சைடு நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட பல்லாரி டிப்போங்க. ஐ திங்க் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கர்நாடகால பஸ் ஸ்டாண்டு பஸ் டிப்போ எல்லாமே பக்கத்துல தாங்க இருக்கும். சோ பல்லாரி தாண்டி நம்ம ராயதுர்கத்துக்கு மட்டும் கொஞ்ச தூரம் நம்ம சாய் ஷிர்டி மைசூர் எக்ஸ்பிரஸ் கொஞ்ச தூரம் ஆந்திராக்குள்ள போயிட்டு மறுபடியும் கர்நாடகாக்குள்ள என்ட்ராயி சித்ரதுர்கா ரீச் ஆகுங்க. சோ சூப்பரான ஈவினிங் டைம்ல வைப் பண்ணிட்டே போவோமா? ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் ஆந்திராக்குள்ள போயிட்டு நாம கர்நாடகாக்குள்ள மறுபடியும் என்டர் ஆக போறோம். இருக்கவே இருக்காரு நம்ம இளையராஜா கம்பெனி கொடுக்க. அவரோட மியூசிக் கேட்டுட்டே போவோமா? இது என்னோட வாய்ஸ்ல ஒரு சூப்பரான மெலடி சாங். தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தம் இன்றி முத்தம் மேடும், பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்வெடு, தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தம் இன்றி முத்தம் மேடும், தூறல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும், சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும்,
தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு, நனைந்த பிறகு நாணம் எதற்கு, மார்பில் சாயும் போது தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தம் இன்றி முத்தம் இடும், தேகமெங்கும் மின்சாரம் பாய்ந்ததேனோ அன்பே, மோகம் வந்து என் மார்பில் வீழ்ந்ததேனோ கண்ணே, மலர்ந்த கொடியோ மயங்கி கிடக்கும், இதழின் ரசங்கள் எனக்கு பிடிக்கும், சாரம் ஊறும் நேரம் தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி முத்தம் இடும், பகலே போய்விடு இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு, தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தம் இன்றி முத்தம் இடும், தென்றல் வந்து என்னை தொடும், ஆக சத்தம் இன்றி முத்தம் இடும். மக்களே எப்படி இருந்துச்சுங்க? சோ இந்த படத்தோட பேரே வந்து தென்றலே என்னை தொடு அப்படிங்கிற படம் தாங்க. அதுல ஒரு தீம் சாங் மாதிரி நம்ம தென்றல் வந்து என்னை தொடும் சாங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் மெலடி சாங்ஸ்ங்க. இளையராஜா அவர்களோட மியூசிக்ல நம்ம ஜேசுதாஸ் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் பாடின சாங். நம்ம 80sல எல்லாம் பிறந்திருந்தா உண்மையிலேயே அதிர்ஷ்டம் பண்ணவங்க. நம்ம இசைஞானியோட இசை மலையிலேயே வளர்ந்திருக்கோம் பாருங்க, வேற லெவல்ல. மக்களே 5 மணி ஆகுதுங்க. நம்ம பல்லாரியை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸா சிக்னல் போட்டிருக்காங்க. இன்னும் எந்த ட்ரெயினும் கிராஸ் ஆகுற மாதிரி தெரியல. ஏற்கனவே வந்து ½ அன் அவர் லேட்டா போறான். எப்படி வந்து 12:15க்கு ரீச் ஆகிறது 1:15 ஆயிரும்னு நினைக்கிறேன் நடுராத்திரி. வேற வழி இல்லை. எப்படி நாம அங்க போய் வெயிட் பண்ணோம். காலையில நீ 6:10க்கு தான் நமக்கு ஹோசூருக்கு ட்ரெயின். அதனால பார்ப்போம், மெதுவாகவே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம கர்நாடகா ஆந்திரா பார்டர்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்களா, ஒரு குட்டி நேனோ காரு எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான் பாருங்களா. ரொம்ப தூரமாவே வந்து நம்ம ட்ரெயினோடவே போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம மூவிஸ்ல எல்லாம் வந்து சேசிங் சீன்ஸ் காமிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கான்.
சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ராயதுர்கம் சுத்தி இருக்கிற ட்ரை ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ங்க. ரொம்ப தூரமா வந்து இந்த மாதிரி மலைக்குன்றுகளா தாங்க இருக்கு. நேச்சுரல் பார்டர் அமைஞ்சிருக்கும் போல கர்நாடகாவுக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் இடையில. பட் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் எல்லாமே வந்து விஜயநகர மன்னர்களோட ஆளுமைக்கு கீழே தான் வந்திருக்கு. ஹம்பில இருந்து தானே நம்ம வர்றோம். அந்த ரீஜனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இது ஃபுல்லாவே வந்து விஜயநகரர்கள் ஆட்சிக்கு கீழே தான் இருந்திருக்கு. விஜயநகர மன்னர்கள் வந்து அவங்களோட அரசவையில கன்னடத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்களோ அந்த அளவுக்கு வந்து தெலுங்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள் எல்லாம் வந்து தெலுங்குல தான் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, அந்த அளவுக்கு வந்து தெலுங்கு ரீஜன்லயும் வந்து விஜயநகர மன்னர்களோட ஆட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. மொத்த சவுத் இந்தியாவுமே நம்ம ஊர் மட்டும் விட்டு வச்சாங்களா என்ன, ஃபுல் தமிழ்நாடும் வந்து ஒரு காலத்துல விஜயநகர மன்னர்களோட ஆளுமைக்கு கீழே தானே இருந்துச்சு. சோ இந்த ராயதுர்கம்லயும் பாத்தீங்கன்னா விஜயநகர மன்னர்களோட ஒரு பெரிய கோட்டை கொத்தளம் இருக்குங்க. அதுவும் மலை மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த துர்கம்னு வந்தாலே வந்து அங்க ஒரு கோட்டை இருக்கும். சோ ராயதுர்கம் ஃபோர்ட் வந்து ஒரு மேசிவ் ஹில் ஃபோர்ட்டா மலை மேலதான் கட்டியிருக்காங்களாம். மல்டிபிள் கேட்வேஸ், பேஷன்ஸ்னா அந்த கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஸ்டோன் வால்ஸ் எல்லாம் வந்து மதில் சுவர்கள் எல்லாம் வந்து கோட்டையை சுத்தியும் கட்டி பியூட்டிஃபுல்லா இருக்குமா. பட் இந்த டைம் நம்ம ராயதுர்கால எல்லாம் இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணல. போற வழியில அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியதுதான். மக்களே இங்க பாருங்க, ராயதுர்கம் நகரத்தோட ஐ திங்க் ஸ்கூல் நினைக்கிறேன், பப்ளிக் ஸ்கூலா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய கிரவுண்டா இருக்கு, பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. நல்லா பெரிய டவுனாவே இருக்குங்க பார்டர்ல. சோ இங்க இருந்து பல்லாரியில இருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வந்திருப்போங்க நம்ம ராயதுர்காக்கு. சோ இங்க ஒரு ஃபேமஸான டெம்பிள் இருக்காங்க, வீரபத்ர சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து பழைய காலத்து டெம்பிள்ஸ் தான். சோ அந்த ஆப்வியஸ்லி வந்து கோட்டை குத்தலங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியால வந்து இந்த கலை சம்பந்தமான ஆர்ட்ஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கும்ல. சோ அந்த காலத்துல இருந்தே வந்து காட்டன் சாரிக்கு டெக்ஸ்டைல்ஸ்க்கு எல்லாம் வந்து ரொம்ப பேர் போன இடம் ராயதுர்கம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல இந்த ஈரோடு கரூர் பக்கம் எல்லாம் வந்து நிறைய நெசவாளர்கள் இருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி ராயதுர்காலையும் நிறைய நெசவாளர்கள் எல்லாம் இருக்காங்க. அதனால வீவிங் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ராயதுர்கம் சாரீஸ் வந்து அக்ராஸ் இந்தியா சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அனந்தபூருக்கு வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 100 கிலோமீட்டர்ஸ்ங்க. அனந்தபூர் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், நம்ம சவுத் கர்நாடகா பக்கத்துல. மேஜர் ஹப்னு பாத்தீங்கன்னா இங்க இவங்களுக்கு கர்நாடகா தான், பல்லாரி தான் பக்கம். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம ட்ரெயின் ஃபுல்லாவே வந்து கர்நாடகா ஆந்திரா பார்டர் தொட்டு அப்படியே தான் போயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்களா 2 மலைகளுக்கு நடுவுல எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. ஃபுல்லாவே வந்து ஒரு மாதிரி ட்ரை ஃபாரஸ்டா தாங்க இருக்கு. ரொம்ப திக் வெஜிடேஷன் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அங்கங்க வந்து குட்டி குட்டி தோட்டங்கள் எல்லாம் இருக்கு. இந்த ஏரியால எல்லாம் எப்படிதான் மக்கள் வசிச்சு விவசாயம் எல்லாம் பண்றாங்கன்னே தெரியல. கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது, ரிமோட் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கு. சடனா வந்து ராயதுர்கா டவுன் வந்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் கழிச்சு ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஆயிடுச்சு. சூப்பருங்க. ஒரு மாதிரி நம்ம இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நம்ம பாக்குற டிஃப்ரெண்ட் எக்கோ சிஸ்டம்ஸ் எல்லாம் அப்படியே நம்மள மலைக்க வச்சிரும். மக்களே நம்ம ராயதுர்கா ஸ்டேஷனையும் தாண்டி இப்போ கர்நாடகாக்குள்ள மறுபடியும் என்டர் ஆயாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நாம சித்ரதுர்கா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுவோம். சித்ரதுர்கா வந்து மறுபடியும் நம்ம கர்நாடகாக்குள்ள வந்துருவோம். சித்ரதுர்கா நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், இப்ப ரீசெண்டா தான் டிராவல் பண்ணோம். சோ சித்ரதுர்கா வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க, கர்நாடகா பிளேலிஸ்ட்ல இருக்கும். டைம் 7:20 ஆகுதுங்க. நம்ம சித்ரதுர்கா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. ராயதுர்கம் கொஞ்ச தூரம் ஆந்திர பிரதேஷ்குள்ள டிராவல் ஆயிட்டு மறுபடியும் நம்ம கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயாச்சு. மக்களே லைட்டா மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. 2 நாளா நேத்தும் நாம கரெக்டா டிராவல் முடிச்சுட்டு வந்தோடனே மழை, இன்னைக்கும் கரெக்டா நாம சித்ரதுர்கா பக்கத்துல வரும்போது நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. செம்ம சூப்பரா மாறிடுச்சு கிளைமேட்டு. மார்ச் மாசம் டிராவல் பண்ற மாதிரியே இல்லைங்க, ஏதோ மழை சீசன்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. மக்களே சித்ரதுர்கா தாண்டினதுக்கு அப்புறம் நாம தும்கூர், யஷ்வந்த்பூர் இதெல்லாம் தாண்டணுங்க. அதுக்கடையில நிறைய குட்டி குட்டி ஸ்டேஷன்ஸ் இருக்கு. எப்படியும் 1/2 hour லேட்டா தான் போயிட்டு இருக்கோம். எப்படியும் வந்து 12:15 ஆக்சுவல் ஸ்கெட்யூல் டைமு. பட் 1 மணி ஆயிடுங்க. மேபி போற வழியில கொஞ்சம் ஸ்பீடு அதிகம் பண்ணிட்டாங்கன்னா கரெக்ட் டைம்ல ரீச் ஆயிடுவோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம், போக போக தான் தெரியும். செம சில்லா இருக்குங்க. லைட்டா மழை தூரிட்டு வா, வேற லெவல் ஜேர்னியா இருக்கு இன்னைக்கு.
8 மணி ஆகுதுங்க. நம்ம சித்திரதுர்காக்கு அடுத்து சிக்ஜாஜூர் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து டவுன்ஸ் வந்துட்டே இருக்குங்க. எவ்ரி 25 to 30 கிலோமீட்டர்ஸ். நம்ம சவுத் கர்நாடகா வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து க்ளோஸ்லி கனெக்டட் நெட்வொர்க் மாதிரி இருக்கும். நிறைய டவுன்ஸ் இருக்கும். சிக்ஜாஜூர், அதுக்கப்புறம் திப்தூர் வருமா என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் தும்கூர் வரும், அதுக்கப்புறம் நம்ம பெங்களூர் சபர்ப்ஸ் ரீச் ஆயிடுவோம். சோ இங்கேயும் வந்து மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கு. எல்லா பக்கம் ஊரே வந்து நனைஞ்சு போய் கிடக்குதுங்க. சோ இங்க டின்னர் வாங்கலான்னு பார்த்தா எந்த ஐஆர்சிடிசி வெண்டர்ஸுமே காணோங்க. 8 மணி ஆச்சு. நம்ம யூஸ்வலா வந்து நம்ம டயட் பிளான் வந்து 7 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிருவோம். டிராவல் போது மட்டும் அந்த டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும். சரி, ஓகே, இங்க 8 மணிக்கு ஆயிடுச்சு, இங்க வாங்கலான்னு பார்த்தா காணோம். சரி பார்க்கலாம். நம்ம ட்ரெயின்குள்ளேயே வந்து ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸ் ஏதாவது டின்னர் வித்துட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்டயே வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். மக்களே, ஸ்டேஷன்ல டிஃபன் வாங்கலாம்னு பார்த்தோங்க. பட் ஆனா எந்த ஸ்டேஷன்லயுமே ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸே இல்லைங்க. அதனால நாம ட்ரெயின்குள்ளேயே ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸ் கிட்ட வாங்கியாச்சு. பேண்ட்ரி கார் இருக்கு, அதுல வந்து டின்னர் ஆர்டர் எடுத்து ரெடி பண்ணாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபுல் வெஜ் தாலி கொடுத்துருக்காங்க 120 ருபீஸ்க்கு. பேக்கிங்லாம் சூப்பரா இருக்கு, பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. மக்களே, இதுதான் ஐஆர்சிடிசி தாலிங்க. ரைஸ், தால், சப்ஜி, சப்பாத்தி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் பிக்கிள். ஸோ நீட் அண்ட் கிளீன் பேக்கிங். ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸ் இப்போ சூப்பராகவே சர்வ் பண்ணுறாங்க. நம்ம ட்ரெயின்குள்ள கான்ட்ராக்டர்ஸ் தானே, ஸோ எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி மோஸ்ட்லி எல்லா ட்ரெயின்ஸ்லையுமே இதே ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபுட் பேக்கிங்க்கு. 8:50 ஆகுதுங்க. நம்ம பிரூர் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சித்ரதுர்காக்கு அடுத்து நம்ம கிராஸ் பண்ற ஸ்டேஷன் பிரூர். எல்லா பக்கம் மழை பெஞ்சிருக்குங்க. மொத்த ஊருமே ஈரமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 12 மணி ஆகுதுங்க. நாம் யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. பெங்களூருக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கோங்க. யஷ்வந்த்பூர் தாண்டி அதுக்கப்புறம் கேஎஸ்ஆர் பெங்களூர் நாம் இறங்க வேண்டிய டெஸ்டினேஷன். இந்த ட்ரெயின் மைசூர் வரைக்கும் போகுதுங்க. ஸோ யஷ்வந்த்பூர், கேஎஸ்ஆர் பெங்களூர் ரெண்டு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்ஸையும் பெங்களூரில் கிராஸ் பண்ணி போகுது. ஷிர்டி போகிற மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரெயின். மைசூர்லேருந்து பெங்களூர் வழியாக தும்கூர், அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான டவுன்ஸ் கர்நாடகாவில் கிராஸ் பண்ணிட்டு ஷிர்டி வரைக்கும் போகிற ட்ரெயின். ஃப்ரெண்ட்ஸ், 12:20 ஆகுதுங்க. நம்ம மெஜஸ்டிக் ரீச் ஆயாச்சுங்க. கேஎஸ்ஆர் பெங்களூரு. நைட் நேரம் எப்படி இருக்கு பாருங்களா. சுத்தி சுத்தி மெஜஸ்டிக் பக்கத்துல ஃப்ளைஓவர்ஸ் தான்.
நைட் லைட்டிங்ஸ்ல எப்படி ஜொலிக்குது பாருங்க மெஜஸ்டிக் ஏரியா. வெல்கம் டு கேஎஸ்ஆர் பெங்களூரு மக்களே. பரவாயில்லைங்க, ரொம்ப லேட் ஆகும்னு நினைச்சா 12:15 ஆக்சுவலா ஸ்கெட்யூல் டைம். கரெக்டா நம்ம 12:20க்கு ரீச் ஆயாச்சு. we are on right time. கிராந்தி வீரா சங்கொல்லி ராயண்ணா பெங்களூரு சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க இத. மக்களே, 16218 சாய்நகர் ஷிரடி டு மைசூர் ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ்ல நம்ம சூப்பரா கேஎஸ்ஆர் பெங்களூரு வந்து இறங்கியாச்சுங்க. ஹொஸ்பேட்டையில இருந்து கரெக்டா 10 hours and 15 minutes டிராவல்ங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 10ல அரைவ் ஆனோம். நம்மளை இறக்கி விட்டு இது மைசூர் ஜங்ஷன் வரைக்கும் போகுதுங்க. அடுத்து இன்னும் வந்து ஒரு 2 hours 2.5 hours டிராவல் பண்ணி போகும். காலையில 2:30 2:45 ஆயிடும் மைசூர் ரீச் ஆகிறதுக்கு. மக்களே, நடுராத்திரி கூட நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு பிஸியா இருக்கு பாத்தீங்களா? எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே வந்து செம்ம சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இங்க மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. நல்ல ஈக்விப்டு ரயில்வே ஸ்டேஷனுங்க. நல்ல பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ், கிளீன்லினஸ். எத்தனை பேசஞ்சர்ஸ் வந்தாலும் எவ்வளவு கிளீனா இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க ரயில்வே ஸ்டேஷன். சவுத்துக்கு வந்தாவே அது ஒரு தனி வைப் தாங்க. சவுத் ரயில்வேஸ், சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ், இது எல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா கிளீனா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபாரின் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்தாச்சுன்னே சொல்லணும். சவுத்ல we should be proud of that. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம குயிக்கா போயிட்டு நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் விடுவோம். இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இப்போ புதுசா ஏசி வெயிட்டிங் ஹால் ஓபன் பண்ண போறாங்க போல் இருக்குங்க. லான்ச் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வரப்போகுது போல. வேற லெவல்ல ஏற்கனவே வந்து ஒரு லான்ச் இருக்கு, ஏசி லான்ச் இருக்கு. இது வந்து அடிஷனலா இன்னொரு லான்ச் கட்டிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர்ல எல்லாம் வந்து எத்தனை ஏசி லான்ச் வந்தாலும் பேசஞ்சர்ஸ் அதுக்கு கண்டிப்பா இருப்பாங்க. அவ்வளவு மக்கள் வந்து டிராவல் பண்ணுவாங்க. சோ இதுதான் வந்து மெயின் காரிடாருங்க நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சூப்பரா இருக்குல்ல? நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க, பெயிண்டிங்ஸ். இங்க பாருங்களா, இங்க பெங்களூர் கரகா, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற நாட்டுப்புற கலைகள், காந்தாரா மூவில எல்லாம் வரும்ல, அந்த மாதிரியான நாட்டுப்புற கலைகள் எல்லாம் வந்து நம்ம செவருகள்ல ஆர்ட் ஒர்க்கா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல? ஒரு குட்டி விண்டேஜ் இன்ஜின் வேற போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து ரிசர்வேஷன் கவுண்டருங்க. நைட் நேரம்ங்கிறதுனால நிறைய மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல நம்ம தேசிய கொடி சூப்பரா பட்டுளி வீசி பறந்துட்டு இருக்கு பாருங்க. நிறைய ஏசி கார்ஸ், டாக்ஸிஸ், ஆட்டோஸ், இதோட ப்ரீபெய்டு கவுண்டர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்லயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ மக்களே, நம்ம 16218 சாய் நகர், சாய் ஷிரடி நகர்ல இருந்து மைசூர் வரைக்கும் போற எக்ஸ்பிரஸ்ல நம்ம ஹொஸ்பேட்டையில இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் வந்தாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான டிராவலு. கரெக்டா நம்ம மதியம் 2:30 மணிக்கு கிளம்பி ஆன் டைம்க்கு ரீச் ஆயிட்டாங்க. இடையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hour லேட்டா வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கரெக்டான டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஒரு 10-15 minutes தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் ஸ்கெட்யூல் டைமுக்கும் அரைவல் டைமுக்கும். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஆன் டைம்னே சொல்லணும். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான ட்ராவலுங்க. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வழியில வேற மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஊரே ஈரமா இருக்கு பாருங்க. ஸோ செம்ம சில்லான ட்ராவலாக இருந்துச்சு.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நார்த் கர்நாடகா vlogs எல்லாமே வந்து சூப்பரா வந்திருக்கு. நம்ம பீடார் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், விஜயபுரா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், கூடல் சங்கமா போனோம், நம்ம பசவண்ணா அவர்களோட புண்ணிய ஸ்தலத்துக்கு. எல்லாமே வந்து வேற லெவல் ஹாப்பினஸ்ங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டிராவல் நார்த் கர்நாடகால. நல்லா வெயில் ஆரம்பிச்சு மழையோட முடிக்கிறோம். ஸோ கடவுளோட கருணைன்னு தான் சொல்லணும். பசவண்ணா அவர்கள் புண்ணிய ஸ்தலத்துக்கு போன நாள்ல இருந்துங்க கரெக்டா நம்ம கோவில் போயிட்டு திரும்பி வரோம். சுழல் அடிச்சுட்டு அப்படியே மேகமூட்டம் போட்டு நம்ம கர்நாடகால அப்படியே ஆலங்கட்டி மழை பெஞ்சு காஷ்மீர் ஆஃப் சவுத்துங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இங்க இருக்கிற ஊர்கள்லாம் அந்த அளவுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஹில் ஸ்டாப்னே சொல்லணும். ஸோ செம கூலா எண்டாயிருக்கு நம்ம டிராவல். இதே மாதிரி இன்னும் வரப்போற எல்லா டிராவலும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ எல்லா vlogsக்கும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி வியூஸ் நிறைய வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட மோட்டிவேஷன் தான் எனக்கான என்கரேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். Until then, take care and cheers from Kranti Veera Sangolli Rayana, KSR Bangalore Railway Station மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.